அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த 6 முன்னாள் முதல்வர்கள் ஜாதகத்தை அவர்கள் முதலமைச்சர் பதவியில் பதவியேற்ற நாளில் நடந்து கொண்டிருந்த தசா புத்தி எப்படி அவர்களுக்கு பதவியை பெற்று தந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு இ பழனிசாமி அவர்கள், திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், இந்த 6 முதல்வர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ 4 5 முறை முதல்வர்களாக இருந்திருக்கிறாங்க. இதில் 1967 இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு அடிப்படையில் மாறி மாறி வருகிற முதல்வர்கள் ஜாதகத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது கலைஞர் ஐயாவோட ஜாதகம். இவர் 1969 பிப்ரவரி 10 முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்கிறார். அப்படி பொறுப்பேற்கும்போது அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்த திசை புத்தி என்னன்னு பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு பதவியில் சேரணும் அப்படின்னா 10ஆம் இடம் சம்பந்தம் இருக்கணும். 10ஆம் இடம் சம்பந்தம் இல்லாமல் பட்டம், பதவி, தொழில் எதுவும் கிடைக்காது. இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, நடக்கிற திசை அல்லது புத்தி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு உரியதாக இருக்கணும், அல்லது 10ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசா புத்தியாக இருக்கணும், அல்லது 10க்குடைய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசா புத்தியாக இருக்கணும். இது போல இன்னும் சில முறைகளில் ஒரு திசையோ புத்தியோ 10ஆம் இடத்திற்கு தொடர்பு ஏற்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 1 by 1 பார்ப்போம். இங்கே பாருங்க, கலைஞர் ஐயா பிறந்தது கடக லக்னம். அவர் 1969 பிப்ரவரி 10 பதவி ஏற்கும் பொழுது நடந்துகிட்டு இருந்த திசை சனி திசை. இந்த சனி லக்னத்திற்கு 7 8 அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கு. இங்கே பாருங்க, சனி அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ இந்த விதத்தில் திசாநாதன் 10 நட்சத்திர சாரத்தில் இருக்கு. அதனால 10 தொடர்பு ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நடந்துட்டு இருந்த புத்தி, அந்த புத்திநாதன் புதன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துலயே இருக்கு. ஸோ ஐயாவோட ஜாதகத்தில் திசாநாதன் 10 நட்சத்திரத்திலும் புத்திநாதன் 10ஆம் வீட்லேயும் இருந்து நடத்துறதுனால அவர் அன்னைக்கு பதவியில் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் 1971 மார்ச் 15 சிஎம் போஸ்ட்டை ஏற்றுக்கிறாங்க. அப்போ சனி பகவான் திசாநாதனாக இருந்து அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை, செவ்வாயினுடையது. அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ 10 நட்சத்திரத்தில் திசாநாதன் அமர்ந்திருக்கு. ரெண்டாவது அன்னைக்கு நடந்த புத்தி என்னன்னு பாருங்க, சிக்கிரன் புத்தி. சிக்கிரன் இந்த லக்னத்துக்கு 4 11 அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கு. அந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் குருவினுடையது. இப்போ திசா புத்தி எடுக்கிறதுல 3 லெவல் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அந்த லெவல்ல இந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி குரு லெவல் 3 அடிப்படையில் ஐயா அவர்களுக்கு பதவியை கொடுத்துருக்கு. இவருடைய ஆட்சி காலம் 1976 ஜனவரி 31 வரைக்கும் இருந்திருக்கு. இவங்களுக்கு அடுத்தது பாருங்க, டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவிக்கு வர்றாங்க. அவர் 1977 ஜூன் 30 பதவிக்கு வர்றாரு.
இவருக்கு அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த திசை என்னன்னு பாருங்க, செவ்வாய் திசை. எம்ஜிஆரோட ஜாதகத்துல மகர லக்னத்துக்கு 4-11 கூடையவனா இருந்த செவ்வாய் லக்னத்துல உச்சமா இருக்கு. இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், சந்திரனுடையது. அந்த சந்திரன் லக்னத்துக்கு 7 கூடையவர் 3ல இருக்காரு. 10ஆம் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. நடந்துட்டு இருந்த புத்தி புதன் புத்தி. அந்த புதன் லக்னத்திற்கு 6-9 கூடையவர் எங்க இருக்கு, 12ல் இருக்கு. அப்போவும் 10க்கு டைரக்டா கனெக்ட் ஆகல. ஆனா 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் அந்த புதனும் சேர்ந்து இருந்ததுனால புதனுடைய எனர்ஜி 10 கூடைய சுக்கிரனுக்கு கிடைச்சு 10ஆம் வீட்டினுடைய தொடர்பை பெற்று இவர் முதல்வர் ஆகிறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் 1980 ஜூன் 9ஆம் தேதி சிஎம் பதவிக்கு வர்றாரு. அப்ப நடந்துகிட்டு இருந்தது ராகு திசை. மகர லக்னத்துக்கு ராகு 12ல் இருக்கு. ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூராடம், சுக்கிரனுடையது. அந்த சுக்கிரன் மகர லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. மேலும் அந்த ராகுவோடைய சுக்கிரன் இருக்கு. அந்த ராகு 10ஆம் வீட்டையும் பார்க்குது. இந்த மாதிரி 10ஆம் வீட்டிற்கு 3 முறைகளில் தொடர்பு ஏற்படுது. அதே மாதிரி அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது அதே ராகு புத்தி தான். ராகு திசைக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான் ராகு புத்திக்கும் வரும். இந்த விதத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு ராகு புத்தி காலத்துல சிஎம் ஆகிறாரு 2வது முறையாக. அடுத்தது பாருங்க, 1985 பிப்ரவரி 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. பாருங்க, அப்ப நடந்துகிட்டு இருந்தது ராகு திசை. ஏற்கனவே சொன்னேன், ராகு லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல பூராடம் நட்சத்திரத்தில் இருந்தது. பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் லக்னத்திற்கு 10 கூடையவன். அப்போ நடந்துகிட்டு இருந்த புத்தி குரு புத்தி. இந்த குரு லக்னத்துக்கு 3-12க்கு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கு. 4ஆம் வீட்டில் இருந்த குரு 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குது. 9ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்குது. இந்த 2 விதத்துல 10ஆம் வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்து பதவியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாதகம் பாருங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989 ஜனவரி 27 பதவிக்கு வராரு. அப்போ நடந்துகிட்டு இருந்த திசை புதன் திசை. கடக லக்னத்திற்கு 3-12க்கு அதிபதி புதன் 10ஆம் வீட்லேயே இருக்கு. அப்போ நடந்துகிட்டு இருந்த புத்தி சுக்கிரனுடைய புத்தி. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 4-11க்கு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் குருவோடது. நான் ஏற்கனவே சொன்னேன், திசாபுதி பார்க்கறதுக்கு லெவல் 1, 2, 3ன்னு இருக்கு. இந்த ஜாதகத்துல லெவல் 3 அடிப்படையில் சுக்கிரன் 10ஆம் வீட்டோட தொடர்பு ஏற்படுத்தி பதவியை கலைஞர் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது 91 வரைக்கும் கலைஞர் அவர்கள் கண்டினியூ பண்ணுறாங்க. 91க்கு பின்னாடி பார்ப்போம். 91 ஜூன் 24 டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பதவிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்தது செவ்வாய் திசை. இங்கே பார்க்கும்போது இவங்க லக்னத்துக்கு செவ்வாய் 6-11க்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் மகம், கேதுவோட நட்சத்திரம். கேது 5ல் இருக்கு. பார்க்கும்போது டைரக்டாக 10ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படலை. சிஆர்பி மெத்தடில் நான் அடிக்கடி சொல்லுவேன், திரிவோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். திரிவோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல செவ்வாய் அமர்ந்தது மகம் நட்சத்திரம், குரு அமர்ந்து மூலம் நட்சத்திரம். இந்த 2மே கேதுவோட நட்சத்திரம். அதனால மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவை செவ்வாய் இருக்கிற மகம் நட்சத்திரத்துக்கு கொண்டு வந்து பார்க்கலாம். அப்போ செவ்வாய் 10 கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. மேலும் அன்னைக்கு நடந்துட்டு இருந்த புத்தி புதன் புத்தி. புதன் 1-4க்கு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கு. அந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம். அந்த புதன் என்ன பண்றாரு, 7ஆம் பார்வை மூலமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தனுசிலிருந்து சிம்மத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு இடம் மாறிய குருவை புதன் பார்க்குறாரு. அப்போ 10ஆம் வீட்டிற்கு திசாநாதனும் புத்திநாதனும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு 91 ஜூன் 24 சிஎம் போஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. அடுத்தது 96 வரைக்கும் அம்மாவோட ஆட்சி கண்டினியூ ஆகுது. 96 பிறகு கலைஞரையோட ஆட்சி வருது. அப்போ
அவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கலைஞர் ஐயாவோட ஜாதகம். 96 மே 13 மறுபடியும் சிஎம்மாக ஜாயின் பண்ணுறாரு. அப்போ நடந்துக்கிட்டு இருந்த திசை புதன் திசை. இந்த புதன் வந்து எங்கே இருக்குது? லக்னத்துக்கு 10ஆம் வீட்லேயே இருக்குது. அந்த 96 மே 13 அப்போ நடந்துகிட்டு இருந்த புத்தி குரு புத்தி. குரு இந்த லக்னத்துக்கு 6, 9க்கு அதிபதி எங்கே இருக்காரு? 5ஆம் வீட்டில் விருச்சிகத்துட்டு இருக்காரு. அந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை. அப்போது குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் லக்னத்துக்கு 10லேயே இருக்குது. இந்த விதத்தில் திசாநாதன் 10ஆம் வீட்டில் இருக்காரு. புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்காரு. இப்போ 10ஆம் இடம் தொடர்பு டைரெக்டாக வந்திருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? 2001 மே வரைக்கும் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவருக்கு அடுத்தது மறுபடியும் அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. 2001 அவங்க ஜாதகத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து அம்மா அவர்களுடைய ஜாதகம். 2001 மே 14 சிஎம் பதவியில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த டைமில் அவங்களுக்கு நடந்தது ராகு திசை. இங்கே பாருங்கள், அம்மாவோட ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் ராகு இருக்குது. ராகு அமர்ந்த நட்சத்திரம் பரணி. பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் எங்கே இருக்குது? லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்குது. அப்போது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 10ல் இருக்குது. பட்டம் பதவியை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த திசை நடக்குது. அப்போது அந்த மே மாதம் நடந்துகிட்டு இருந்த புத்தி சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி வந்து மிதுன லக்னத்திற்கு 8 மற்றும் 9க்கு அதிபதி எங்கே இருக்காங்க? 2ஆம் வீட்டில் கடகத்தில் இருக்காரு. அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி 10க்குடைய குருவை பார்க்கல, அல்லது 10ஆம் வீட்லேயும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சனி இருக்கிற நட்சத்திரம் ஆயில்யம். மீனத்தில் சுக்கிரன் இருக்கு இல்லையா? அந்த சுக்கிரன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். அப்போது ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியை ரேவதியோட சுக்கிரன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சனி மீனத்துக்கு வந்துடுவார். அப்போ புத்திநாதன் சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்தில் 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. இப்போது இவங்க பீரியட் வந்து 2001 செப்டம்பர் 21 ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஆட்சியில் இல்லை. இப்போது இவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு பாருங்கள். அம்மா அவர்களுக்கு பின்னாடி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு அதே மாதிரி தான் ஆட்சிக்கு வரும்போது நடந்துகிட்டு இருந்தது செவ்வாய் திசை. லக்னத்துக்கு 6, 11 கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்குது. செவ்வாய் அமர்ந்தது சுயசாரமே. பட்டு 10ஆம் இடத்துக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகலினாலும் 10 கூடிய குருவோடு சேர்ந்து இருந்தார். அதே சமயம் நடந்துகிட்டு இருந்த புத்தி ராகு புத்தி. அந்த ராகு பாருங்க 9ஆம் வீட்டில் குருவோடவே சேர்ந்துருக்கு. பட்டு அந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி குருவுடன் நட்சத்திரம், அதாவது 10 கூடையனுடைய நட்சத்திரம். அந்த விதத்தில் புத்திநாதன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு பெற்றிருக்காரு. இவரும் அதே மாதிரி தான் 2001 செப்டம்பர்லேருந்து 2002 மார்ச் வரைக்கும் தான் அவர் இந்த போஸ்ட்டில் கன்டினியூ பண்ணுறாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் அம்மா அவர்கள் மறுபடியும் சிஎம் போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திசாபுத்தி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இது அம்மாவோட ஜாதகம். ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி மீண்டும் 2002 மார்ச் 2 அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அன்னைக்கு இருந்தது பாருங்கள் ராகு திசை, அதே சனி புத்தி தான். ஏற்கனவே சொன்னேன், ராகு அமர்ந்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்குது. சனி புத்தி நடக்குது. சனி ஆயிலியன் நட்சத்திரத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. பட் சனியும் சுக்கிரனும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்ச முறையின்படி சனி 10ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனோடு வச்சு பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. இது ஏற்கனவே போன பீரியடில் இருந்தப்பவே இதை தான் சொன்னேன் நான். இப்போ இவங்க வந்து 2006 மே வரைக்கும் கன்டினியூ பண்ணுறாங்க. 2006 மேக்கு பிறகு மீண்டும் கலைஞர் ஐயா சிஎம் போஸ்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஜாதகத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது கலைஞர் ஐயாவோட ஜாதகம். அவர் வந்து 2006 மே 13 சிஎம் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்தது கேது திசை. இப்போது கடக லக்னத்திற்கு கேது எங்கே இருக்குது? 8ஆம் வீட்டில் இருக்குது. இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற கேது
கெடுபலனை கொடுக்காமல் அந்த டைம்ல கேது அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க, அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். கடக லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்குரிய செவ்வாயினுடைய நட்சத்திரமா இருந்ததுனால திசை 10ஓடு தொடர்பு ஏற்படுத்துகிறது. மேலும் அந்த திசாநாதன் கேது 10ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. மேலும் அதே டைம்ல நடந்துட்டு இருந்த புத்தி புதன் புத்தி. இந்த புதன் கடக லக்னத்திற்கு 3, 12 அதிபதியாக இருந்தாலும் இருக்கிறது 10ஆம் இடம். டைரக்டா 10ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கு. அப்ப இந்த விதத்துல கேது 10 குடையனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. புத்திநாதன் புதன் 10ஆம் வீட்லயே இருந்து தொடர்பை கொடுத்து பட்டம் பதவி கொடுத்துருக்காங்க. இவங்க 2011 மே 15 வரைக்கும் கன்டினியூ பண்றாங்க. இவங்களுக்கு பிறகு மீண்டும் யார் வர்றாங்கன்னு பாருங்க. மீண்டும் 2011 மே 16ஆம் தேதி அன்னைக்கு அம்மா அவர்கள் சிஎம் போஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு நடந்துகிட்டு இருந்த திசை பாருங்க, ராகு திசை. இந்த ராகு லக்னத்துக்கு 11ல இருக்கு. ராகு அமர்ந்த நட்சத்திரம் பரணி, சுக்கிரனுடையது. அந்த சுக்கிரன் எங்க இருக்கு? லக்னத்துக்கு 10ல இருக்கு. இப்படி வந்தாலும் 10ஆம் இடம் தொடர்புடையதாக நம்ம எடுத்துக்கணும் திசாபுதி பலன் பார்க்கும்போது. அதே ராகு திசையில நடந்துகிட்டு இருந்த புத்தி சந்திரனுடைய புத்தி. சந்திரன் லக்னத்துக்கு 2 கூடிய சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கு. சந்திரன் அமர்ந்து மகம் நட்சத்திரம் 10ஆம் வீட்டோடு டைரக்டா கனெக்ஷன் ஆகல. நான் இப்பதான் சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த திரிகோண நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ சந்திரன் இருக்கிறது மகம் நட்சத்திரம், குரு இருக்கிறது மூலம் நட்சத்திரம். மகம் மற்றும் மூலம் கேதுவோட நட்சத்திரமாக இருக்கு. அதனால மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவை சந்திரன் உள்ள மகம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ திசாநாதன் சந்திரன் 10 கூடைய குருவோடு நேரடி தொடர்பு பெறுகிறார். அந்த டைம்ல இருந்த ராகு திசை 10ஓடு தொடர்பு பெறுகிறது. சந்திரன் புத்தி 10 கூடிய குருவோடு தொடர்பு பெறுகிறது. 2011 இருந்து 2014 செப்டம்பர் வரைக்கும் அவங்க அந்த சிஎம் போஸ்ட்ல கன்டினியூ பண்றாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2014 செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிஎம் போஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல அவருக்கு இருந்த திசா புத்தி என்னன்னு பார்த்தா ராகு திசை நடக்குது. பாருங்க, மிதுன லக்னத்துக்கு ராகு எங்க இருக்கு? 9ஆம் வீட்டில் இருக்கு. ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். அந்த குரு லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ திசாநாதன் 10ஓடு தொடர்பு உள்ளது. ரெண்டாவது நடந்துட்டு இருந்த புத்தி சனி புத்தி. சனி 8, 9க்கு அதிபதி. எங்க இருக்கு? கன்னியில் இருக்கு. கன்னியில் இருக்கிற அந்த சனி தனது 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குது. இப்போ ஒரு கிரகம் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ 10 கூடையனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலோ அது வலிமையானது, நீண்ட நாளுக்கு அந்த பலன் இருக்கும். இங்க சனி ஜஸ்ட் பார்க்கறதுனால அதனுடைய பலன் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். அந்த பதவியை கொடுக்குற காலம். அதனால தான் 2014 செப்டம்பர்ல இருந்து 2015 மே மாதம் வரைக்கும் தான் அவங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிஎம் போஸ்ட்ல இருக்க முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி யார் வந்தாங்கன்னு பாருங்க. மீண்டும் அம்மா அவர்களே சிஎம் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்றாங்க. அந்த 2015 மே 23ஆம் தேதி அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த திசை குரு திசை. குரு மிதுன லக்னத்திற்கு 10 கூடையவன் 7ல இருக்கார். ஸோ திசாநாதனே 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அடுத்தது அந்த டைம்ல, அதாவது 2015 மே அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்த புத்தி சனி புத்தி. இந்த சனி லக்னத்துக்கு 8, 9க்கு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்காரு. அந்த சனி இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரம். இந்த புதன் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ டைரக்டா 8, 9க்கு அதிபதியினுடைய புத்தி சனியினுடைய புத்தி நடக்குது. அந்த சனி 10ஆம் வீட்டுக்கு தொடர்பாகல. நான் ஏற்கனவே சொன்னேன், சனி இருக்கிற நட்சத்திரம் ஆயில்யம். மீனத்துல சுக்கிரன் இருக்கும் நட்சத்திரம் ரேவதி. ஆயில்யம் மற்றும் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரமா இருக்கு. புதனுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அதனால ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியை சுக்கிரன் உள்ள ரேவதி நட்சத்திரத்துல வச்சு பார்க்கும்போது லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கு புத்திநாதன் சனியினுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த ஒரு மெத்தேடை தவிர வேற எந்த மெத்தேட்லையும் மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீட்டினுடைய தொடர்பு புத்திநாதனுக்கு கிடைப்பதில்லை.
அம்மாவனுடைய பீரியடு 2016 மே 22 முடியுது. இதுக்கு பிறகு பாருங்க யார் வர்றாங்கன்னு. இந்த 2016 மேல மறுபடியும் அம்மா அவர்களே சிஎம் போஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. அப்ப நடந்துகிட்டு இருந்தது அதே குரு திசை சனி புத்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு 10 குருவனுடைய திசை நடக்குது. ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனி சுக்கிரனுள்ள ரேவதி நட்சத்திரத்துக்கு மாற்றும் போது புத்திநாதனுடைய தொடர்பு 10ஆம் வீட்டிற்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த குரு திசை சனி புத்தி காலத்துல சிஎம் பதவியில ஜாயின் பண்ணி அதிலிருந்து வெளியில வந்து மீண்டும் ஓபிஎஸ்க்கு பிறகு அம்மா அவர்களே ஜாயின் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புத்தி நடக்கும்போது அந்த புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் தான் எடுத்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்ற வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் விடாது. இது போல தான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைம்ல இன்கம்ப்ளீட் 5 இயர்ஸ் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் நடந்த புத்தி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்திருக்கும். அம்மா ஜாதகம் மட்டும் இல்லை, வேற எல்லா சீஃப் மினிஸ்டருடைய ஜாதகத்திலையும் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜாக இருந்தால் அநேகமாக அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும். 2016க்கு பிறகு யார் வராங்கன்னு பாருங்க. 2016 டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வர்றாங்க. அன்னைக்கு நடந்துட்டு இருந்தது ராகு திசை புதன் புத்தி. அந்த ராகு மிதுன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு, பூரட்டாதி என்பது 10 குருவினுடைய நட்சத்திரம், நடந்துகிட்டு இருந்தது புதன் புத்தி. அந்த புதன் எங்க இருக்கு? லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்கு. இப்போ இந்த புதன் 10ஆம் வீட்டோட டைரக்டா கனெக்ட் ஆகல. அதே சமயம் குரு அமர்ந்த நட்சத்திரம் சதயம், மாந்தி அமர்ந்தது திருவாதிரை. சதயம் திருவாதிரை ரெண்டுமே ராகுனுடைய நட்சத்திரம். அதனால குருவை கும்பத்திலிருந்து லக்னத்துல மாந்தி உள்ள இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது தனுசில் இருக்கிற புதன் மிதுனத்துக்கு வந்த குருவை பார்ப்பாரு. இப்போ இந்த மாதிரி பார்வையினால கிடைக்கிற பலன் குறைவான காலம்தான் இருக்கும் பாருங்க. அதனால தான் 2016 டிசம்பர்ல இருந்து 2017 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் சிஎம் பதவியில் இருக்க முடிஞ்சது. என்ன காரணம்னா, இந்த புதன் திரிகோண நட்சத்திரத்தில் இடம் மாறி வந்த குருவை பார்க்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஷார்ட் டைம் இருந்திருக்காரு. அடுத்தது 2017 பிப்ரவரிக்கு பிறகு யார் சிஎம் ஆனாங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, 2017 பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு ஐயா திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர்றாங்க. அவர் பதவிக்கு வந்தப்போ நடந்துகிட்டு இருந்தது சனி திசை. இங்க பாருங்க, அவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. கடக லக்னத்திற்கு 7, 8க்கு அதிபதியான சனி 4ஆம் வீட்டில் இருக்கு. இந்த சனி 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயை பார்க்குறாரு. மேலும் சனி பாருங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுவோட நட்சத்திரம். சனி அமர்ந்த நட்சத்திர அதிபதி செவ்வாயான 10 செவ்வாயோடு கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த 3 விதத்துல 10ஆம் வீட்டிற்கு திசாநாதன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் அன்னைக்கு நடந்த புத்தி புதன் புத்தி. அந்த புதன் எங்க இருக்கு? 11ஆம் வீட்டில் இருக்கு. அந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த புதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கு. அதனால ஐயா அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும் அமைப்பு கிடைச்சிருக்கு. இவருடைய பீரியடு 21 மே 7ஆம் தேதியோட முடியுது. இதுக்கப்புறம் பாருங்க யார் வந்தாங்கன்னு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வர்றாங்க. அவர்கள் பதவிக்கு வரும்போது நடந்துகிட்டு இருந்தது சனி திசை. அந்த சனி விருச்சிக லக்னத்திற்கு 3, 4 எங்க இருக்காரு? 12ஆம் வீடான துலாம்ல இருக்கார். அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை, செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 10ஆம் வீட்டோடு டைரக்டா கனெக்ஷன் வரல. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு 10 சூரியன் எங்க இருக்கு? கும்பத்தில் இருக்கு. சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் சதயம். மாந்தி அமர்ந்தது சுவாதி. சதயம் சுவாதி ரெண்டுமே ராகுனின் நட்சத்திரம்.
சதயத்தில் உள்ள சூரியனை மாந்தி உள்ள சுவாதி நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம். அப்போ சூரியன் எங்க இருக்கிறத எடுத்துக்கணும், துலாம் ராசியில் இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ திசாநாதன் சனி அங்கதான் இருக்கு. அப்படின்னா இதன் மூலமாக 10 சூரியனுக்கு திசாநாதனான சனி தொடர்பு ஏற்படுகிறது. மேலும் அவர் பதவியில சேர்ந்தப்போ நடந்துகிட்டு இருந்தது சந்திரனுடைய புத்தி. பாருங்க, சந்திரன் இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 10 தொடர்பு புத்திநாதனுக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் பாருங்க, அந்த சந்திரன் இருந்தது உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், 10 நட்சத்திரத்திலே இருக்கார். மறுபடியும் பாருங்க, அந்த சந்திரன் 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியனையும் பார்க்கிறாரு. இந்த மாதிரி புத்திநாதன் சந்திரன் 10ஆம் வீட்டிற்கு நெருக்கமான தொடர்பை கொடுத்த காரணத்தினால அவர் 5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில இருந்தாங்க. இது மாதிரி ஒருத்தர் பதவியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10ஆம் இடம் தொடர்பு வந்தால் எல்லாருமே முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு சொல்லி சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிற சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் இங்கே காட்டப்பட்ட அனைத்து முதல்வருடைய ஜாதகத்திலையும் 100% பொருந்தி வரும். அந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிறதுக்கான விதிகள் பொருந்தி வரணும். அதே சமயம் அவங்களுக்கு எலெக்ஷன் டைமில் பதவி ஏற்கிற டைமில் முதலமைச்சராக பதவி ஏற்கிற நேரத்தில் திசாநாதனுடைய தொடர்பு புத்திநாதனுடைய தொடர்பு 10ஆம் வீட்டிற்கு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சா மட்டும்தான் அந்த பதவியில் அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி நடக்கிற திசையோ புத்தியோ 10ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்தலைன்னா அவங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் பதவியில் ஜாயின் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு திசா புத்தி கணக்கெடுக்கும் முறையை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.